சார் 2026 ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகன் எவ்வளோ படங்கள் வந்தாலுமே ஜனநாயகனுக்கு விஜய் சாரோட கடைசி படம். இப்படி பார்த்தாலும் பெரிய ஹைப் வந்து உருவாயிருக்கு. அதாவது ஜனவரியில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக தமிழ் சினிமா 300 கோடி மேலே பண்ணதே இல்லை. வாரிசு திணி வந்தப்போ 300 கோடி கிட்ட 275 கோடி தமிழ்நாடு வசூல் வந்தது. ஏன் இந்த படம் 2 படமும் சேர்ந்து 500 கோடி பண்ணக்கூடாது? அது தமிழ் சினிமாக்கே ஒரு 2 படம் சேர்ந்து, நான் சொல்ல 2 படமும் சேர்ந்து முதல் மாசத்துல 500 கோடி பண்ணா எப்படி இருக்கும்? வரலாற்று சாதனையா மாறும்ல. ஏன் அப்படிப்பட்ட சாதனைகளை ஏன் பண்ணக்கூடாது? ஏன் இப்படி காம்படிஷனா பார்க்கணும்? என்னை பத்தி இதெல்லாம் விட்டுருங்கப்பா, அதெல்லாம் தாண்டி போயிடலாம். நம்ம எதுக்கு காம்படிஷன் பார்க்கணும்? இந்த படம் இந்த படத்துக்கான வெற்றி கிடைக்கும் போது, அந்த படம் அந்த படத்துக்கான வெற்றி கிடைக்கும் போது, 2 படமே எதிர்பார்ப்பு இருக்கிற படங்கள், 2 படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் சிவகார்த்திகேயன் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து நம்ம தேவையில்லாத ஒரு அபாண்டமான பழி நிறைய பேர் சுமத்துறாங்க. இது சிவகார்த்திகேயன் ஏதோ பேசி அவர் தான் கன்வின்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பண்றாரு. அந்த அபாண்டமான பழியை நான் சுமத்த விரும்பல. அது சிவகார்த்திகேயன் அதனுடைய வழிக்கே போக மாட்டார். படம் நடிக்கிற வரையும் தான் ஒரு நடிகருடைய வேலை. அது பேர் ரிலீஸ் டேட்டை டிசைட் பண்ணுறது ஒரு தயாரிப்பாளருடைய முடிவு. என்னென்னமோ நிறைய படங்கள் வருது. இப்போ நோட்காலாம் வரும்போது நம்ம பெருசாக அதை வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஒரு சாராரை வந்து இந்த படம் என்ன பெருசாக இருக்குன்றாங்க, ஒரு சாரார் கொண்டாடுறாங்க. லோகா படம் ஓடிடியில் வந்த பிறகு பயங்கர கிரிட்டிசிசம். ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை எதுக்குடா இவ்வளோ கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி தியேட்டர் மூமெண்ட்ஸ் சார். அது தியேட்டர் மூமெண்ட்ஸ். சரி, இந்த தியேட்டர் மூமெண்ட்ஸ் உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதாவது இது ஏன் பசங்க ஆளுங்க ரசிச்சாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு காரணமே தெரியாது. இப்போ காந்தாரா எடுத்துட்டீங்க, சாப்டர் எடுத்தீங்கன்னா அது லேகான ஒரு படம் தான். அதில் சில நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தாலும் படம் ஒரு லேகான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதே ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கும். சில ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு 20 நிமிஷம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி பயங்கர லேகாக தான் எனக்கு இருந்தது. லோகாவும் இதே மாதிரி தான். இது என்ன படம், இது இப்படிலாம் இது பண்ணாங்க. அதோட நான் கம்பேர் பண்ணும்போது ஐ வில் சே எக்கோ வந்து சூப்பர் டூப்பர் படம். பயங்கர என்கேஜிங்காக எனக்கு இருந்தது. ரஜினி சார் படமே வந்தாலுமே எனக்கு கண்டென்ட் வேணும். சரியான கண்டென்ட்டை கூட நான் படத்தை வந்து கொண்டாடுறேன். இல்லைன்னா எனக்கு படம் வேண்டாம். அவதாருக்கே இதே கதினா வச்சுங்களேன். நேற்றுலேருந்து அவதார் 3க்கு என் டாக்டர் யூஸ்லேருந்து சொல்கிறா, டேடி டிவைடட் டாக் தான் இருக்குது டேடி, ரொம்ப ஆவரேஜான படம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறா. ஐயோ அப்பா, அவதாருக்கு இந்த கதியா அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஜேம்ஸ் கேமரனே சொல்லியிருக்காரு, மீடியா கிரிட்டிக்கு இடம் இல்லைன்னு. பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க. 3-3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல இந்த படத்தை அப்படின்னு. சார் 2026 ஆரம்பத்திலே நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயகன் எவ்வளோ படங்கள் வந்தாலுமே ஜனநாயகனுக்கு விஜய் சாரோட கடைசி படம். இப்படி பார்த்தாலும் பெரிய ஹைப் வந்து உருவாயிருக்கு. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பெரிய படமாக இருக்கும். பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பெரிய அளவில் ரசிகர்கள் கூட்டமெல்லாம். ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம் அவரே சொல்லிட்டாரு, ஒன் லாஸ்ட் டைம் சிங்கிங் பண்ணுறாரு, ஒன் லாஸ்ட் டைம் படம் நடிக்கிறாருன்னு வரும்போது அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. இது வந்து காம்படிஷனாக இன்னொரு படம் வருது, இந்த ஆர்குமெண்ட்லாம் போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் விட்டுருங்கப்பா, அதெல்லாம் தாண்டி போயிடலாம். நம்ம எதுக்கு காம்படிஷன் பார்க்கணும்? இந்த படம் இந்த படத்துக்கான வெற்றி கிடைக்கும் போது, அந்த படம் அந்த படத்துக்கான வெற்றி கிடைக்கும் போது, 2 படமே எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள், 2 படத்துக்கும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. பராசக்தி நம்முடைய வாழ்வியில் சொல்கிற படம், நம்ம வாழ்க்கையில் நடந்த நம்ம தமிழர்கள் வாழ்க்கையை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படம். அந்த படத்தை ரசிகர்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறாங்க. இந்த படத்தை வந்து மாஸ் ரசிகர்கள் எல்லாருமே ஒன் லாஸ்ட் டைம் நம்ம விஜய் சார் திரையரங்களை அவ்வளோ பெருசாக பார்க்க போகிறோம். அதை வந்து எல்லாரும் ரசிக்க போகிறாங்க. 2 படமே வெற்றி அடிட்டுமே. ஏன் தமிழ் சினிமா முதல் மாதமே, என்னோட எதிர்பார்ப்புன்னா முதல் மாதமே இதுவரையும் பார்த்தீங்கன்னா அதாவது ஜனவரியில் ஹையஸ்ட் கலெக்ஷனாக தமிழ் சினிமா 300 கோடி மேலே பண்ணதே இல்லை. ஓகே, முதல் மாதத்தில் பொங்கலுக்கு. வாரிசு திணி வந்தப்போ 300 கோடி கிட்ட 275 கோடி தமிழ்நாடு வசூல் வந்தது. ஏன் இந்த படம் 2 படமும் சேர்ந்து 500 கோடி பண்ணக்கூடாது? அது தமிழ் சினிமாக்கே ஒரு 2 படம் சேர்ந்து, நான் சொல்ல 2 படமும் சேர்ந்து முதல் மாதத்துல 500 கோடி பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே, வரலாற்று சாதனையாக மாறும்ல. ஏன் அப்படிப்பட்ட சாதனைகளை ஏன் பண்ணக்கூடாது? ஏன் இப்படி காம்படிஷனாக பார்க்கணும்? ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஏன்னா அந்த கேள்விக்கு வரக்கூடாதுக்காக சொல்கிறேன். ஏன்னா காம்படிஷனாக பார்க்காம 2மே கோஎக்ஸிஸ்ட் பண்ணலாம்ல. பொங்கலுக்கு நான் நேற்று நம்ப மாட்டீங்க, ஒரு பரபரப்பாக டாக் நேற்று சோஷியல் மீடியா வந்த உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் கூட மெசேஜ் பண்ணிட்டேன், சார் ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து இது பார்த்துடுறோம், 2வது நாள் நம்ம அவர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்துக்கும், எதுக்கு பராசக்தி. நான் அவர் உடனே மெசேஜ் பண்ணேன், சார் பராசக்தி மறுநாளே பார்த்துல சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் சொன்னேன், டன் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். ஆனால் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, வந்த உடனே நான் டிக்கெட் உங்களுக்கு புக் பண்ணிடுறேன், நம்மளாம் ஒன்றா பார்த்துருவோம் அப்படின்னு. ஓகே, நான் சொல்ல வர்றது 9ஆம் தேதி அதை பார்த்துட்டு போகிறோம், 10ஆம் தேதி பார்த்துட்டு போகிறோம், முடிஞ்சிச்சு இல்லை. ஆக்சுவலி பொங்கலுக்கு படம் இல்லையே நான் வருத்தப்படுறேன். எது 14ஆம் தேதிக்கு? ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம ஒரு படம் பார்க்கணும்ல. இப்போ 9-10 பொங்கல் கிடையாது, பொங்கலுக்கு முன்னாடி வர படங்கள் தான். ஸோ இவ்வளோ பெரிய பொங்கலுக்கு முன்னாடியே பார்த்துட்டா பொங்கல் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் வந்து இன்னொரு படம் கூட பார்க்கலாம். அந்தளவு ஸ்கோப் இருக்குது. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு எல்லாருமே படம் பார்ப்பாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தெலுங்குல 5 படம் வருது அதே சேம் டைம் 14ஆம் தேதி. ஓகே, அப்போ 5 பெரிய நடிகர்கள் நடித்த படம் வரும்போது, நான் சொல்ல வர்றது சிரஞ்சீவி சார் படம் வருது, பிரபாஸ் படம் வருது, ரவிதேஜா படம் வருது, வெங்கடேஷ் படம் வருது. அப்போ 5 படம் எல்லா சூப்பர் ஸ்டார் படமும் வந்து பொங்கலுக்கு வரும்போது, அங்கே சங்கராந்திக்கு வரும்போது, ஏன் தமிழில் 2-3 படம் வரக்கூடாதா? ஏன் இப்படிப்பட்ட ஒரு காம்படிஷன் சொல்லி ஏன் பேசணும்? கிளாஷு, இவர் கிளாஷ் பண்ணுறாரு, அவர் கிளாஷ் பண்ணுறாரு, பெரிய ஊடகங்களில் பார்க்கும்போது சர்ச்சை வரும்போது நான் பார்க்கும்போது என்னப்பா விட்டுருங்களாப்பா, அது ப்ரொடியூசருடைய பிரச்சனை. கிளாஷ் ஆகும்போது வருமானம் குறையும்.
எப்பவுமே இது தவிர்க்க முடியாது. ஒரு சோலோ ஒரு படம் வரும்போது அதனுடைய வருமானம் பெருசாக இருக்கும். ஏன்னா ஒரு 2-3 வீக்ஸ் அந்த படம் தான் கொடி கட்டி பறக்க போகுது. கிளாஷாக வரும்போது நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன் குறையும், ஷோ குறையும், அதனால வசூலும் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதிக்கும். ஆனால் அதனால எல்லாம் பெருசாக எல்லாம் பாதிக்க போகிறதே இல்லை. படம் நல்ல படம் வந்ததுன்னா அது பெருசாக பட்டையை கிளப்ப போகுது. அதெல்லாம் ஏன் ஒரி பண்ணணும்? ஆனால் சிவகார்த்தியன் ரொம்ப சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு வந்துட்டாரா? அப்படியெல்லாம் இல்லை. அது வந்து நம்ம தேவையில்லாத ஒரு அபாண்டமான பழி நிறைய பேர் சுமத்துறாங்க. இது சிவகார்த்திகேயன் ஏதோ பேசி அவர் தான் கன்வின்ஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி பண்ணுறாரு. அந்த அபாண்டமான பழியை நான் சுமத்த விரும்பல. அது சிவகார்த்திகேயன் அதனுடைய வழிக்கே போக மாட்டார். படம் நடிக்கிற வரையும் தான் ஒரு நடிகருடைய வேலை. அது போய் ரிலீஸ் டேட்டை டிசைட் பண்ணுறது ஒரு தயாரிப்பாளருடைய முடிவு. பக்கத்து இண்டஸ்ட்ரியை பார்க்கலாம் சார். என்னென்னமோ நிறைய படங்கள் வருது. இப்போ லோட்காலாம் வரும்போது நம்ம பெருசாக அதை வந்துட்டு தமிழ் ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஒரு சாராரை வந்து இந்த படம் என்ன பெருசாக இருக்குன்றாங்க, ஒரு சாரார் கொண்டாடுறாங்க. காந்தாரா அட்டிச்சுன்னு இருக்குது, அவங்களுக்கு மட்டும் எப்படி சக்சீட் ஆகுது எல்லா விஷயமும். இப்போ இது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பார்த்துருப்பீங்க. லோகா படம் ஓடிடியில் வந்த பிறகு பயங்கர கிரிட்டிசிசம். ஆமாம், அதான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை எதுக்குடா இவ்வளோ கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி தியேட்டர் மூமெண்ட் சார். அது தியேட்டர் மூமெண்ட்ஸ். சரி, இந்த தியேட்டர் மூமெண்ட்ஸ் உங்களால் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதாவது இது ஏன் பசங்க ஆளுங்க ரசிச்சாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு காரணமே தெரியாது. இப்போ பல படங்கள் நாங்கள் வந்து லாஸ்ட் இஷ்யூவில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தோம். அது எப்படி தியேட்டர் மூமெண்ட் வெர்சஸ் ஓடிடி மூமெண்ட். ஓடிடி மூமெண்ட் ஒன்று இருக்குது. தியேட்டரில் ஓடாத படம் ஓடிடியில் பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஆனால் தியேட்டரில் ஓடின படம் ஓடிடியில் பயங்கரமாக கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க. காரணம் வந்து ஒருவனுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ தியேட்டர் மூமெண்ட் அப்படின்ற ஒரு படம் கொடுத்துச்சாலே அவங்க செலிப்ரேட் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ காந்தாரா எடுத்துட்டீங்க, சாப்டர் எடுத்தீங்கன்னா அது லேகான ஒரு படம் தான். அதில் சில நல்ல மூமெண்ட்ஸ் இருந்தாலும் படம் ஒரு லேகான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும். அதே ஃப்ளாட்டாக போயிட்டே இருக்கும். சில ஹை மூமெண்ட்ஸ் இருக்கும். அதில் ஒரு சில எமோஷன் ஒர்க்காக இருந்தது. கிளைமேக்ஸில் வரும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு 20 நிமிஷம் எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு முன்னாடி பயங்கர லேகாக தான் எனக்கு இருந்தது. லோக்காவும் இதே மாதிரி தான். இது என்ன படம், இது இப்படிலாம் இது பண்ணாங்க. அதோட நான் கம்பேர் பண்ணும்போது ஐ வில் சே எக்கோ வந்து சூப்பர் ஒரு படம். பயங்கர என்கேஜிங்காக எனக்கு இருந்தது. டாக்ஸை வச்சுக்கிட்டு அவங்க பண்ண ஒரு த்ரில்லர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. எட்ஜ் ஆஃப் த சீட்லேயே உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருந்தது. ஸோ நான் சொல்ல வருது அதான், ஒரு திரைப்படம் என்பது நம்மளுக்கு பர்சனலாக சில படங்கள் கனெக்ட் ஆகும், சில படங்கள் கனெக்ட் ஆகுது. ஆனால் பரவலான லேடிஸ் எப்படி கனெக்ட் ஆகுது, லோக்கா கனெக்ட் ஆகுது. அதுதான் இப்போ வெளிவரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இட்லி கடை மிக பெருசான படம், பெரிய கலெக்ஷன் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அதை கம்பேர் பண்ணும்போது பைசன் பெரிய படமா இல்லை. ஆனால் அது பிறகு பைசன் என்னாச்சு, பைசன் மிகப்பெரிய லெவலில் வசூல் சாதனை பண்ணுச்சு. பெரிய லெவலில் ஒரு அப்படியே பிக்கப்பாய் போச்சு. இந்திய அளவில் பேசப்பட்ட படமா இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான படமா மாறி இருக்கா இல்லையா? 2025 வெளிவந்த படங்கள்ல மிக முக்கியமான ஒரு படமா வந்து பைசன் மாறி இருக்குல்ல. ஸோ அதுதான் சினிமா. அந்த மாதிரி குவாலிட்டியான கண்டென்ட் வித் பாப்புலர் டைரக்டர், பாப்புலர் ஹீரோ வரும்போது மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்க. ஆனா அன்னோன் ஆர்டிஸ்ட், அன்னோன் டைரக்டர், அன்னோன் டீம் ஒரு படத்தை கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள கன்சிடரேஷனே இல்லை. லிஸ்ட்லேயே கிடையாது அந்த படம்லாம். 6 படம் 7 படம் யார் இதெல்லாம் கண்டுக்கிறது விடு அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை தான் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதனால தான் இப்போ நான் சொன்ன மாதிரி 78% படங்கள், 280 திரைப்படங்கள்ல 78% என்ன மாதிரி படங்கள், சிறு பட்ஜெட் படங்களை மக்கள் கண்டுக்கிறதே இல்லை. அதில் வெகு சில படங்கள் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃபிலிம்ல அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அந்த படங்களை அவங்க வரவேற்றிருக்காங்க ஏதோ ஒரு வகையில், ஓடிடிலையோ இல்லை திரையரங்கிலையோ. ஆனால் மீதி எல்லா படத்தையுமே கிட்டத்தட்ட அந்த சொன்ன 78% படத்தில் ஒரு 5% படத்தை அவங்க வந்து கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. மீதி 73% அவுட்ரேட் ரிஜெக்ஷன் படங்கள். அப்படின்னா நான் சொல்றது 160 படம் கிட்டத்தட்ட அவுட்ரேட் ரிஜெக்ட் படம். ரிஜெக்ட்னா ஒரு ஆள் கூட பார்த்ததில்லை, ஒரு ரெவென்யூ கூட கிடைச்சதில்லை. அந்த மாதிரி படங்கள் தான் எடுக்கப்பட்டு வருது. இதுதான் தமிழ் சினிமாவுடைய போராட்டம் சிச்சுவேஷன். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரசிகர்கள் ரசனை இப்போ வந்து பெரிய ஹீரோக்கள் படம் வருது, அந்த படத்தை கொண்டாடுறதை தாண்டி இன்னைக்கு நீ சொல்ற டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆண் பாவம் போல அதுக்கெல்லாம் ஹவுஸ்ஃபுல் சோல நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வர்றாங்க. கொஞ்சம் ரசனை மாறுதா சார்? இப்போ ரஜினி சார் படமே வந்தாலுமே எனக்கு கண்டென்ட் வேணும், சரியான கண்டென்ட்டை கூட நான் படத்தை வந்து கொண்டாடுறேன், இல்லைன்னா எனக்கு படம் வேண்டாம். ஆடியன்ஸ் வந்து 3 வகை இருக்கு, 3 கேட்டகரி எப்பவுமே நீங்க பண்ணணும். ஒன்று வந்து ஹார்ட் கோர் ரசிகர்கள். அவங்க வந்து ஃபர்ஸ்ட், அவங்க வந்து இரஸ்பெக்டிவாக படம் எப்படி இருக்குது அதெல்லாம் கிடையாது. அந்த எதிர்பார்ப்பை உருவாக்குறோம்ல, அந்த எதிர்பார்ப்பை உருவாக்கும் போது அந்த டாப் 10-15 நடிகர்களுக்கு அந்த ஆட்கோர் ரசிகர்கள் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அவங்க 3 நாளோ 5 நாட்களோ அந்த வீக்கெண்டில் அந்த படத்தை பார்த்துருவாங்க. அவங்க இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபிலிம், அதை படம் நல்லா இருக்கு ரிப்பீட்டாகவே பார்க்குறாங்க, அதை ரிப்பீட்டாக ஒரு இதை பார்த்துருவாங்க. அப்போ அந்த ஆட்கோர் ரசிகர்கள் வந்து பர்சன்டேஜ் வேரி ஆகும். ஒரு நடிகருக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். ரஜினி சாருக்கு, விஜய் சாருக்குலாம் ஒரு பர்சன்டேஜ் பெருசாக இருக்கும். அடுத்த கட்டமாக எல்லாருக்கும் வேற மாதிரி பர்சன்டேஜ் இருக்கும். இப்போ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஆடியன்ஸ் எல்லா படத்துக்கும் வந்துடுவாங்க. அது வந்து மேக்ஸிமம் போனால் ஒரு 30% இருக்கும். ஒரு படத்துடைய வசூலுக்கு ஒரு 30% அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அடுத்து யார் பார்த்தீங்கன்னா 40% வந்து ஸ்டக் இந்த மிடில் அப்படின்வாங்க. இவங்க யாருன்னா ரிவ்யூஸ் பார்த்து வரவங்க. ஓகேங்களா, இந்த ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது, இதை பொறுத்து தான் இந்த 40% பேர் வந்து 4வது நாள்லேருந்து வர ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இந்த 40% நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் வெற்றி வந்துடும். இப்போ 70% மக்கள் வந்து வந்துடுவாங்க. 30% இருக்குது பார்த்தீங்களா, அவங்க தியேட்டருக்கே வராதவங்க, அவங்க ஓடிடியில் பார்த்துக்கிட்டு, அதாவது நான் சொல்கிறது ஓல்டு பீப்புள், கிட்ஸ் இருக்கலாம், அவங்கெல்லாம் தியேட்டருக்கே வரமாட்டாங்க. அவங்க வரா மாதிரி ஒரு படமாக வரும்போது அவங்க வந்துடுவாங்க. எப்படிப்பட்ட படம் இருக்குன்னா
கொண்டாட வேண்டிய ஒரு படமாக மாறும்போது அவங்க எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. இப்போது எல்லா திரைப்படமே அந்த லாஸ்ட் 30% அப்பீல் பண்ணுவான்னா பாசிபிலிட்டி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் தான். நீங்கள் பாருங்களேன், ஓல்டு பீப்புளெலாம் வர படங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில படங்கள் தான் இருக்கும். அந்த படம் ஒரு பிரேக் த்ரூ படமாக மாறிடும், வசூல் சாதனை பெருசாக பண்ணும். மீதி படங்களுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் டெலிவிஷன் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வந்து ஓடிடிலே படம் பார்த்துக்கலாம் சொல்லி ஒரு மைண்ட் செட் ஆகிடும். ஆனால் நம்முடைய போராட்டமே என்னென்னா இந்த 40% தான். ஓகே, ரிவ்யூஸை பார்த்துட்டு என்ன மாதிரி கமெண்ட்ஸ் வருது, இன்ஸ்டாவில் என்ன பேசுகிறாங்க, ரீல்ஸ் என்ன வருது, இது என்ன வருது, படம் நல்லா இருக்காமே, இவங்க எழுதுனாங்க, அவர் சொன்னார், இவர் சொன்னார் அப்படின்னு வரவங்க தான் இந்த 40%. ரிவ்யூவர்ஸே அதிகமாகிட்டாங்க. அந்த ரிவ்யூவர்ஸுடைய பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு டிசைட் பண்ணுறது இந்த 40% தான். 40 இல்லை 50% கூட சொல்லலாம். இந்த 20-30% இருக்குல்ல, லாஸ்ட்டாக இருக்குல்ல, அவங்கள விட்டுடலாம். அவங்க வருவாங்களேன்னு தெரியாது. அந்த ஏஜ் பீப்புள் அபவ் 60 திரையரங்கே வராதவங்க, ரொம்ப ரேராக வரவங்க, அவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு 20-30% இருக்கும். எலெக்ஷன் மாதிரி தான். இப்போ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஓட்டிங்கே பீகாரில் இதுவரை வந்ததே 70% தான் சொன்னாங்க. கரெக்டுங்களா? 65% தான் ஹையஸ்ட். அப்போ நான் சொல்றது புரியுதுங்களா? நம்மளுக்கு வந்து ரெகுலராக ஓட்டு போடுறவங்க இந்த 65 பேர் தான். 65 பேர் ஆடியன்ஸாக வரணுமே உள்ள. அவ்வளோதான். இதே தான் சினிமாக்கும். 65-70% தான் ஓட்டு போடுவாங்க. அதே மாதிரி தான் 65-70% தான் உங்களுக்கு தியேட்டருக்குள்ள ஆடியன்ஸு. மீறி 30% ஆடியன்ஸே கிடையாது. அவங்க வரவே மாட்டாங்க, திரையரங்கு பக்கமே வரமாட்டாங்க. ஓட்டியில் பார்ப்பாங்கன்னு தெரியாது, அது வேற விஷயம். அவங்களுக்கு வேறு வேறு ப்ரையாரிட்டி விட்டுருவாங்க. இப்போ நம்மளுடைய டார்கெட்டே இந்த 30-40 தான். இந்த 30% அப்பீல் பண்ணணும்னா நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ஆட்கோ ரசிகர்கள்லாம் வந்தே ஆகணும். 30% ரசிகர்கள் வந்தே ஆகணும். அடுத்தது 40% ஓரளவு மிக்ஸ்டு டாக் இருந்தாலும் அவங்க பிடிச்ச நடிகர் வந்தால் வந்துடுவாங்க. அந்த 40% நான் ஒரு பிடிச்ச நடிகர்கள் வச்சிங்களேன், ஓகே ஓரளவு ஓகே அப்படின்னா அவங்களுக்கு வராமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 30% நின்று போட்டு போகிறோம். ஓகே, அந்த 30% ரசிகர்கள், ஆட்கோ ரசிகர்கள் அவங்களோட அந்த படத்தோட வசூல் பண்ணிடும். இப்போ இந்த 30, 40-50 கணக்கு வச்சுக்கலாம். நடிகரை பொறுத்து மாறும். 40-50 மாறலாம். அந்த 20-30 இருக்குல்ல லாஸ்ட், இதுதான் ஆடியன்ஸுடைய செக்மெண்ட். இப்போ நீங்கள் உங்களோட போராட்டமே என்னன்னா, இந்த 70 இல்லை 80% கொண்டு வர போறீங்களா இல்லையா? இன்னைக்கு வரையும் வந்து 100% ஓட்டிங் வந்து இங்கே நடக்கவே இல்லை. அதே மாதிரி தான் 100% ஆடியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க. வராது 30% வருவாங்க. அந்த 30% நீங்கள் கவர் பண்ணாலே ஃபர்ஸ்ட் உங்கள் ஆட்கோ ரசிகர்களை அட்ராக்ட் பண்ணாலே போகிறோம். அவங்களே ஆட்கோ ரசிகர்கள், நான் சொல்றது ஃபேன்ஸ் ஃபார் த ஹீரோன்னு சொல்லலை, ஃபேன்ஸ் ஃபார் சினிமா. நல்ல சினிமாக்களை ஆதரிக்கிற ரசிகர்கள் அவங்க கண்டிப்பாக 30%. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து பல வருஷம் ரெகுலராக போவேன். ரெகுலராக அவங்கள பார்ப்பேன். அவங்களாம் வந்துருவாங்க. ஃப்ரைடே ஈவினிங்னா கரெக்டாக அவங்களா இருப்பாங்க. என்ன படம் வந்துருக்கு அவங்க பார்த்துடணும். என்ன மாதிரி தான் நான் எல்லா படம் வந்து ஃப்ரைடே பார்த்துன்னு நினைப்பேன். மார்னிங் போயிடுவேன், இல்லைனா ஈவினிங் போயிடுவேன். மார்னிங் 11 மணிக்கு மேலே நான் போக மாட்டேன். போனால் 9 மணிக்கு காட்சி தான் போயிடுவேன், இல்லைனா ஈவினிங் போவேன். ஏன்னா 10-12 ஆரம்பிச்சா ஒர்க்கு ஸ்பாயில் ஆகிடும். ஓகே, ஆனால் 9 மணிக்கு காட்சி போயிடுவேன். ஏன்னா 9 மணிக்கு காட்சினா 12 முடிஞ்சு ஆஃபீஸ் வந்துடலாம். ஆமாம். இல்லைனா ஈவினிங் 7 மணிக்கு போவேன். ஆனால் அங்கே போகும்போது நான் ரெகுலராக பார்ப்பேன். எல்லாருமே ரெகுலராக சினிமாக்கு வர ஆடியன்ஸ், ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் ஆஃப் சினிமா என்ன மாதிரி. இப்போ அந்த ஆடியன்ஸ் தான் அந்த 30%. அந்த 30% ஆடியன்ஸ் ஏதோ ஒரு கியூரியாசிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி உங்கள் ப்ரொமோஷன் மூலமாக ஏதோ ஒரு அப்பீல் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கலாம். நீங்கள் உங்கள் படம் நல்ல டாக் வரும்போது, ரிவ்யூ வரும்போது, இன்னொரு 40% அந்த படத்துக்கு அட்ராக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி, ஒரு தலைவன் தலை மாதிரி ஒரு ஆடியன்ஸை கொண்டு வந்து நிற்கலாம். இல்லைன்னு சொன்னால் மொத்தமாக காலியாகிடும். ஸோ ஆடியன்ஸுடைய பார்வை எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இப்போது இந்த டிவிஷன் முன்னாடி எல்லாம் கிடையாது. இப்போது இது வந்து ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. ஏன்னா 40% பேர் ரிவ்யூஸ் வச்சுக்கிட்டோம், கமெண்ட்ஸ் வச்சுக்கிட்டோம் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமன்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முன்னாடி அந்த ரிவ்யூஸ்ன்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த ரிவ்யூஸ் வரதுக்கே தர்ஸ்டே ஆகிடும். விகடன் பத்திரிகை எப்போ வருது, தினத்தந்தியில் எப்போ ரிவ்யூ வருது, அதெல்லாம் வெயிட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. விகடன் வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வரும், நான் 5 நாள் கழிச்சு வரும். அது வரையெல்லாம் வெயிட் பண்ணிடலாம். அந்த 40% அது படம் நல்லா இருக்குன்னு ஒரு வேர்ட் மவுத்லேயே வந்து படத்தை பார்த்துடுவாங்க. அந்த இதெல்லாம் இப்போ போயிடுச்சு. சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவதாருக்கே இதே கதினா வச்சுங்களேன். நேற்றுலேருந்து அவதார் 3க்கு என் டாக்டர் யூஸ்லேருந்து சொல்கிறா, டேடி டிவைடட் டாக் தான் இருக்குது டேடி, ரொம்ப ஆவரேஜ் தான படம் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறா. ஐயோ அப்பா அவதாருக்கு இந்த கதியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஜேம்ஸ் கேமரூனே சொல்லியிருக்காரு மீடியா கிரிட்டிக்கு இடம் இல்லைன்னு. அவர் படத்தை எல்லாரும் வந்து இது பண்ணிட்டு இருக்கா. நேற்று வந்து நம்முடைய பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறாங்க, பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்கப்பா படத்தில் வந்து உட்கார வச்சு பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்கன்னு எல்லாரும் கமெண்ட் போடுறாங்க. 3-3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்க முடியல இந்த படத்தை அப்படின்னு. இந்த தலைமுறை எல்லாமே வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. இந்த தலைமுறை அவதார் படத்தையும் நான் அப்படி பார்த்தேன் நேற்றுலாம். அப்புறம் என் டாக்டர் கிட்ட கேட்டேன். என் டாக்டர் சொன்னா நேற்று போக வேண்டியவங்க இந்த கமெண்ட் வந்தோடனே அப்படியே நிறுத்திட்டு டேடி நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் டேடி அப்படின்னா. என்னன்னா ஃபர்ஸ்ட் டே $25-30, செகண்ட் டே அப்புறமா போனால் $5 கிடைக்கும். ஹாப்பி நியூ இயர் சார். வழக்கமான ஒரு பாசிட்டிவ் இன்டர்வியூ. 2026 மிக சிறப்பான வருஷமாக உங்களுக்கும் சரி, சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் அமையணும் தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. அண்ட் வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.